என்னப்பா அந்த பிக்கால போய் வீட்டு கூட்டி வந்திருக்க? இவன் செக்க மாட்டே 10 தடவை வெட்டுவானே. வராண்டா நீ மட்டும் வர. தூங்கணும் எழுப்பி தூக்கல மாட்டி விட பாக்குற. கரூர் பெருந்துயரம் தொடர்பான சம்பவத்தில் தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஜய் பாரு உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தில் தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. வரும் 10ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. வர கார்பரேஷன் எலெக்ஷன்ல மேயர் போஸ்டர் பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு என் கேண்டிடேட் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க யாரை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்க வசதியை விட கட்சியோட எதிர்காலத்தையும் நினைச்சா நல்லது. ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரெல்லாம் செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. ஐயோ சாமி, வேற எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. அதனால அவர் சொல்றதுதான் கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல். Respected CBI officer, I am suffering from fear, not fever, fear. So I am unable to attend the enquiry. So kindly grant me a leave for Pongal holidays. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? Yours obediently விஜய். உங்கள் விஜய் வரனா அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்திருக்காப்ல. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. 7 மணி நேர விசாரணையிலேயே பொங்கல் வருதுங்க, பொங்கல் விழா வருதுங்க. அதனால எனக்கு கொஞ்சம் லீவு கொடுங்க. உலகத்திலேயே என்கொயரிக்கு லீவு கட்ட ஒரே தலைவர், தானை தலைவர், தன்மான தலைவர் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய். இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? ஏன் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கட்சியோட நிதி வசூலுக்கு மட்டும் நாங்க பதவிக்கு வேற ஆளா? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியும். கட்சியில யாருமே சம்பாதிக்க கூடாது, தான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆளுகிட்ட பேசுறேன்னு தெரியும். டேய், இந்த அறப்போராட்டம் சத்தியாகிரகம் மறியல் பண்ணி ஆட்சிக்கு வந்த சத்தியமூர்த்தி நினைச்சீங்களா? கொன்ன போட்டுருவேன். இங்க நான் தான் கட்சி, நான் எடுக்கிறது தான் முடிவு. பஸ்ல போற ஆளுங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லா கேட்டு போங்க. உங்க வீட்டுல தாவேக்கார டிவிகே விஜய் அப்படின்னு யாராவது இருந்தா இந்த ஏப்ரல் 25 இருந்து மே 25 வரைக்கும் தயவு செய்து கட்டி போட்டுருங்க. அவன் என்னமும் செய்வான். அதே மாதிரி அவன் கேட்பான், நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியா? அம்மா சொல்லு, விஜய்க்கு ஓட்டுவியா? நான் போட மாட்டேன் அப்படின்றான். கழுத்தை கடிச்சிருவான். விஜய்க்கு ஓட்டு போட மாட்டியான்னு உங்க பிள்ளையோ உங்க பொண்டாட்டி, குறிப்பா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பொண்டாட்டிகள் இருந்தா புருஷன்மார்கள் கவனமா இருங்க. சோத்துல விச வைக்க ஒரு கும்பல் தயாரா இருக்கு. ஏற்கனவே அரளி வரைய ஆர்டர் பண்ணிட்டாங்க, பால்டாயில் வாங்கி வச்சுட்டாங்க. நீ சொல்லு, தளபதிக்கு ஓட்டு போடுவியா, சீமானு போடுவியா? நான் சீமானுக்கு. என்னமா நீ என்ன சொல்லுமா? தளபதிக்கு தாமா, தளபதினு சொல்லிருக்கேன். தயவு செய்து உயிர் முக்கியம். பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லன்னா 2 மணி நேரம் பேசிய கொள்ளுவா. என்னது 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோம். நீ உயிரோட வாழ்ந்தாதான் நீ யாருக்கு ஓட்டு முடிவு பண்ண முடியும். அதனால கேட்பாங்க, தாவேகா கட்சியில் கூடிய பெண்கள் ஆண்கிட்ட கேட்டா ஆமா நான் தளபதிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு உன் விருப்பப்படி உள்ள போய் ஓட்டு போட்டுரு. ஆனா அவகிட்ட சொல்லும் போது நீ மாத்தி சொன்னு வை, அப்புறம் இப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு உயிர் உங்க கையில இல்ல சொல்றாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க வீட்டுல 7 ஓட்டு போடல, விஷத்தை வச்சிருவேன். விஷத்தை வச்சு ரெடி பண்ணிட்டு விஷம் வாங்கிட்டேங்கிற ஒருத்தி. கொலையும் செய்வாள் பத்தினி வாங்கல, அது அந்த கட்சியில தான் இருக்காங்க பூரா. டிவிகேவை பேசுவியா? டிவிகேவை பேசுவியா? விஜய் வாழக சொல்லு, வாழக சொல்லு. திட்டுவியா? விஜய திட்டுவியா? என் பையனா இருந்தாலும் டிவிகேவை பத்தி தப்பா